இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரம். ஆம், பூவரச மரம். அன்றைய காலத்து கிராமத்து சிறுவர்களின் விளையாட்டு பொருளாக இருந்து வந்த பூவரச மரம் கிணற்று மேடுகளில் நிச்சயம் இடம்பெற்றிருக்கும். நீர் இறைக்கும் கமலையை இழுத்து வரும் மாடுகள் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக இதை நட்டு வைத்திருப்பார்கள். இந்த மரங்கள் ஆக்சிஜனை அதிக அளவு உற்பத்தி செய்யும் மரங்களில் ஒன்று என்பதால் கிராமந்தோறும் இந்த மரங்கள் காணப்பட்டது. எல்லா கிராமத்திலும் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கும் கிணற்றில் நீரும் இல்லை, அவற்றிலிருந்து நீர் இறைக்கும் கமலைகள் மட்டுமல்ல, மாடுகளும் இல்லை. அவை இளப்பாறுவதற்காக நடப்பட்ட மரங்களும் இல்லை, ஆக்சிஜனும் இல்லை. அது மட்டுமல்ல, சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் மார்கழி மாதத்தின் காலை பொழுதுகளில் நம் வீட்டு பெண்கள் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் கோலமிடுதல் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்தது. வீடுகளின் முற்றங்களில் விழுந்து கிடக்கும் இலைதழைகள் மற்றும் குப்பைகளை அகற்றி மாட்டுத் தொழுவத்துக்கு பின்புறம் இருக்கும் உரக்குழியில் போடுவார்கள். பிறகு மாட்டுத் தொழுவத்திலிருந்து சாணம் எடுத்து வந்து நீர்விட்டு கரைத்து தெளித்து மாக்கோலமிட்டு அதன் நடுவே சாணத்தில் பிள்ளையார் பிடித்து அதில் பூவரசம் பூவை செருகி வைப்பார்கள். இது மரபின் மருத்துவம் என்றால் மிகையாகாது. பூவரசம் மரத்தின் தாவரவியல் பெயர் டெஸ்பீசியா பாப்புலோனியா என்பதாகும். இதை கல்லால் பூப்பருத்தி என்றும், பூவிராசன், அர்த்தநாரி, ஈஸ்வரம், பம்பரக்காய், பூலம் என்ற வேறு பெயர்களிலும் அழைப்பார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்களிலும் பூவரச மரம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள 7 தீவுகளில் ஒன்றான பூங்குடு தீவில் பூவரச மரங்கள் நிறைந்த காடு இடம்பெற்றிருக்கிறது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க பூவரசு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மரமாகும். இதன் இலை, பூ, காய், விதை, பட்டை, வேர் என எல்லாவற்றுக்கும் மருத்துவ குணங்கள் உண்டு. பூவரசு இலையை அரைத்து சொறி, சிரங்கு, தேமல் போன்றவற்றிற்கு பற்று போட்டு வந்தால் பலன் கிடைக்கும். பூவரசு மரத்தின் காய்களை அம்மி அல்லது கருங்கல்லில் உரசினால் வரக்கூடிய மஞ்சள் நிற பாலை தேமல் உள்ள இடங்களில் தடவி வந்தால் நாளடைவில் தேமல் அகலும். படர்தாமரை என்று சொல்லக்கூடிய தோல் நோயும் குணமாகும். கைகால் மூட்டு வீங்கி இருந்தாலும் இதே மஞ்சள் நிறப்பாலை பூசினால் நிச்சயமாய் குணம் கிடைக்கும். பூவரசு மரத்தின் வேர்ப்பட்டையை நீர் சேர்த்து கொதிக்க வைத்து அதில் 50 மில்லி அளவு எடுத்து 10 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் பேதியாகும். இதன் மூலம் தோல் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். செதிலாக உதிரக்கூடிய சொரியாசிஸ் நோய்க்கு பூவரசம் பட்டை நல்ல மருந்தாகும். அதாவது 50 ஆண்டுகளான பூவரசு மரத்தின் பட்டையுடன் காய், பூ சேர்த்து பொடியாக்கி காலை மாலை 1 டேபிள் ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வந்தால் பலன் கிடைக்கும். முற்றிய மரத்தின் பட்டையை இடித்து சாறெடுத்து அதை வாயில் வைத்து கொப்பளிப்பதோடு உள்ளுக்குள்ளும் விழுங்கி வந்தால் உதட்டில் வரக்கூடிய வெண் தேமல் சரியாகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு புண் ஏற்பட்டால் அது ஆறாமல் மிகுந்த பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. அப்படிப்பட்ட சூழலில் பூவரசம் பட்டையை நீர் விட்டு கொதிக்க வைத்து சூடு ஆறியதும் கழுவி வந்தால் பலன் கிடைக்கும். கழுத்தில் அணியக்கூடிய செயின், கைகடிகாரம் போன்றவற்றை அணிவதால் சிலருக்கு தோலில் கருமை நிறம் தோன்றும். அந்த கருமை நிறம் தென்படும். அப்படிப்பட்ட சூழலில் பூவரசம் பூவின் இதழ்களை நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி சூடு ஆறியதும் அந்த கருப்பாக இருக்கிற அந்த நிறத்தில் மேலே பூசி வந்தால் கரும்படலம் நாளடைவில் மறையும். அல்சைமர் என்னும் ஞாபக மருதி நோய்க்கும் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது என்று சித்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள். பழுத்த பூவரசு இலையை அரைத்து தலையில் புழுவெட்டு உள்ள இடத்தில் தடவி குளித்து வந்தால் புழுவெட்டு மறைந்து அந்த இடத்தில் தலைமுடி வளரும்.
பூவரசு மரப்பட்டையை அரைத்து குளித்து வந்தால் படை, நமைச்சல் இவை போன்ற வியாதிகளெல்லாம் குணமாகும். பூவரசு மரத்தின் இலையை வதக்கி வீக்கத்தின் மீது கட்டினால் வீக்கமும் வலியும் குறையும். பூவரசு மரத்தின் கொழுந்து இலைகளை மிளகு சேர்த்து அரைத்து மோரில் சுண்டைக்காய் அளவு கலந்து தினமும் 3 வேளை குடித்து வந்தால் மஞ்சள் காமாலை நோய் குணமாகும். பூவரசு மரத்தின் காயை தண்ணீர் சேர்த்து அரைத்து படர்தாமரை உள்ள இடத்தில் தடவி வந்தால் விரைவில் குணமாகும். பூவரசங்காயை இடித்து சாறு பிழிந்தால் லேசான பசபசப்புடன் மஞ்சள் நிற சாறு வரும். இதை முகத்தில் உள்ள கருப்பு பகுதிகள், செயின் உராய்வதால் உண்டான கருத்த பகுதிகளில் தடவினால் அந்த கருமை நிறமெல்லாம் மாறும். பூவரசங்காய் 2, செம்பருத்தி பூ 2, பூவரசம் பழுத்த இலை 2 இந்த 3ஐயும் சேர்த்து அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் பொடுகு நீங்கும். சருமத்தில் தேய்த்து வந்தால் சருமம் பளபளப்பானப்புடன் கண்ணை சுற்றியுள்ள கரு வளையம் மறையும். மருத்துவ குணம் நிறைந்த பூவரசு மரம் மிக எளிதாக வளரக்கூடியது. அதன் கிளைகளை வெட்டி நட்டாலே தளிர்விட்டு வளரும். அதிக பிராணவாயுவை பெறுவதோடு நோய்களையும் வெல்வோம். இந்த சாக்கில் நமது முன்னாள் மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னது போல் ஆளுக்கு ஒரு பூவரச மரத்தை நட்டு வளர்ப்போம். இந்த இயற்கை சூழலை பாதுகாப்போம். உலகத்தின் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்போம். இன்று ஒரு கொசுறு. இந்த கொசுரில் கூட ஒரு சில மரத்தை பற்றி உள்ள பயன்களை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நிறைய மரங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பயன் இருக்கிறது. கோடை நிழலுக்கு வேம்பு. இந்த கோடையில் நிழல் வேணும்னா இந்த மரம்லாம் நடலாம். வேம்பு, புங்கன், பூவரசு, மலைப்பூவரசு, காட்டு அத்தி, வாதாமரம். நல்ல பசுந்தால் உரம் வேணும்னா புங்கம், வாகை இனங்கள், கிளேரிசிடியா, வாதநாராயணன், ஒதியன், கல்யாண முருங்கை, காயா, சூப்பாப்புல், பூவரசு. கால்நடை தீவனத்துக்கு வேணுமா ஆச்சா, கூப்பாப்புல், வாகை, ஒதியன், தூங்குமூஞ்சி, கருவேல், வெல்வேல். விறகுக்கு வேணுமா வேலமரம், யூக்கலிப்டஸு, சவுக்கு, குருத்தி, நங்கு, பூவரசு, சூப்பாப்புல். கட்டுமான பொருள் எல்லாம் பில்டிங் கட்டுறதுக்கு அதுக்கு வேணுமா மரமா கருவேல், பனை, தேக்கு, தோதகத்தி, கருமருது, உசில், மூங்கில், விருட்சம், வேம்பு, சந்தன வேங்கை, கரும்பூவரசு, வாகை, பில்லமருது, வேங்கை, விடத்தி. மருந்து பொருள்கள்லாம் வேணுமா கடுக்காய், தாளிக்காய், எட்டிக்காய். எண்ணெய்க்காக வேணுமா வேம்பு, பின்னை, புங்கம், இலுப்பை, இலுவம். காகிதம் அந்த பேப்பர் தயாரிக்கிறதுக்கு வேணுமா ஆனைப்புளி, மூங்கில், யூக்கலிப்டஸ், சூப்பாப்புல். பஞ்சுக்கு வேணுமா காட்டு இலவு, முள்ளிலவு, சிங்கப்பூர் இலவு. இதெல்லாம் பஞ்சு எடுக்கிற மரம். தீப்பெட்டிக்கு வேணுமா பீமரம், பெருமரம், எழிலைப்பாலை, முள்ளிலவு. தோல் பதினிட இந்த மையெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதுக்கு வேணுமா வாட்டில், கடுக்காய், திவி, தானிக்காய். நார் எடுக்க வேணுமா பனை, ஆனை, புளி, தென்னை. பூச்சி மருந்து பயன்படுத்த வேணுமா வேம்பு, புங்கம், ராம் சீதா, தங்கரளி. கோயிலில் நடுறதுக்கு மரம் வேணுமா வேம்பு, வில்வம், நாகலிங்கம், தங்க அரளி, மஞ்சள் அரளி, நொச்சி, அரசு. குளக்கரையெல்லாம் நடனமா மருது, புலி, ஆள், அரசு, நாவல், அத்தி, ஆவி, இலுப்பை. பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நடக்கணுமா பள்ளியில் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா அங்கே நடக்கிறது மரம். அங்கே நடக்கக்கூடிய மரமெல்லாம் நெல்லி, அறநெல்லி, கலா, விருஷம், விலா, பாதம், கொடுக்காப்புளி, நாவல், அசோகம். மேய்ச்சல் நிலத்தில் நடனமா வெல்வேல், ஓடைவேல், தூங்குமூஞ்சி. சாலை ஓரத்தில் நடனமா புலி, வாகை, செம்மரம், ஆள், அத்தி, அரசு, மாவிலங்கு. அரக்கு தயாரிக்கிறதுக்கு வேணுமா குசும், புரசு, ஆள். நீர் பரப்பில் கண்மா இந்த மாதிரி வாய்க்கா ஓரத்தில் நடுறதுக்கு நீர் மருது, நீர்க்கடம்பு, மூங்கில், நாவல், தைலமரம், அதாவது யூக்கலிப்டஸ் ஆயில், ராஜஸ்தான் தேக்கு, புங்கன், இலுப்பை. இந்த மாதிரி மரங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தி வந்தால் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, சுற்றுப்புறத்துக்கும் நல்லது, குறிப்பாக வருங்கால நமது சந்ததியினருக்கு மிக மிக நல்லது. இதை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.